ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஜான் சாப்டர் 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தீஸ் திங்ஸ் ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு யூ that in me you may have peace. In the world you will have tribulation, but be of good cheer, I have overcome the world. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் எதுக்காக வருகிறது என்று சொன்னால், நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்த, நாம் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல. அந்த உபத்திரவம் நமக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி, ஒரு பரீட்சை மாதிரி. அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண அடுத்த நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். எப்படி ஸ்கூல் சில்ட்ரனுக்கெல்லாம் வீக்லி டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் எக்ஸாம் என்று சொல்லி எக்ஸாம்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இந்த உபத்திரவங்கள் பரீட்சைகளாக காணப்படுகிறது. அந்த பரீட்சைகளெல்லாம் நாம் தாண்டி செல்ல வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஒவ்வொரு உபத்திரமும் ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில் நம்ம தேர்ச்சி அடையும் போது அடுத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஏன்னா உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளை அது பகைக்கும், எதிர்க்கும், அவர்களை வெறுக்கும். இப்படி தான் அந்த உலகம் இருக்குது. அதனால் நமக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு சொல்கிறார். சமாதானம் உண்டாகும்னு சொல்லிட்டார். சமாதானத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கல, சமாதானத்தை கிராண்ட் பண்ணிட்டார். அந்த சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்கே அந்த உபத்திரவத்தின் நடுவில் நமக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். அப்போது தட் இன் மீ யூ மே ஹாவ் பீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். யூ மே ஹாவ் பீஸ்ன்னு சொல்லிட்டார். அப்போது நம்ம இந்த உலகத்தில் உபத்திரவத்தின் நடுவில் போகும்போது நம்முடைய இருதயம் கலங்காதபடிக்கு, நம்முடைய இருதயம் துவண்டு போகாதபடிக்கு நமக்கு சமாதானத்தை தேவன் தந்து விட்டார். அப்போ அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவத்தை கண்டு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னா, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை